ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாருங்க. சனி உங்களுக்கு யாருன்னா 9, 10 கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறாருங்க. பத்து 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க சனி ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன்னு, இன்கிரிமெண்ட்டு அதே மாரி உங்களோட அதீத ஆசைகள் இதெல்லாம் கை வச்சு ஸ்டக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலா 11ல உட்கார்ந்திருக்கிற கிரகம் நல்லது பண்ணும்னு சொன்னாலும், சனி பகவான பொறுத்தவரைக்கும் நீங்க செஞ்ச நல்லது கெட்டத வச்சு தண்டனையோ, இல்ல நல்ல கிஃப்ட்டோ குடுக்கக்கூடிய விஷயத்த பண்ணக்கூடியவருங்க. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ப்ரமோஷன் எல்லாம் ஸ்டக் ஆயின்ருக்கும். அங்கேருந்து அவர் எங்க பார்க்குறாருன்னா, உங்க ராசியே 3ஆம் பார்வையா பார்க்குறாரு. ராசி அப்படிங்கும்போது எண்ணம், செயல், சிந்தனைங்க. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஹையா இருந்திருக்கும். டென்ஷன் ஏதாவது ஒண்ணு மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். டிப்ரஷனோட ஸ்டேட் உச்சம் வரைக்கும் கூட போயிருப்பாங்க. அது மாரி முடி கொட்டுறது நெறைய பேருக்கு, முகம் கருக்கிறது, வாடி இருக்கிறது இதெல்லாமே நடந்திருக்குங்க. முகத்தில ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிபடுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இந்த வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அங்கேருந்து உங்களோட 5ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரு, காதல், குலதெய்வம், அ பூர்வீகம் இத பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. குழந்தை பேருக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பேருல தடை இருந்திருக்கலாம். எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஸ்டக் ஆகியிருந்திருக்கலாம். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை உங்க பேச்ச கேட்காம இருக்கிறது. அதே மாரி குழந்தைக்கு செலவு பண்றது. குழந்தை திருமணம் அ ஒரு சில வயதான ரிஷபராசிக்காரர்களுக்கு அ பசங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு திருமணத்தில பிரச்சனை வருது. இல்ல அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் சனி பகவான் குடுத்துட்டு இருந்திருக்கலாம். அங்கேருந்து நேரா தன்னோட 10ஆம் பார்வையா உங்களோட 8ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது தீராத பிரச்சனை, நோய், வம்பு, வழக்கு, கடன், ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய இடம்ங்க. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தீராத பிரச்சனை ரொம்ப நாளா பிரச்சனை கன்டின்யூ ஆயிட்டே இருக்கிறது. கோர்ட்ல கேஸ் நடக்கிறது. மெயினா வந்து வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள எல்லாம் ஜாஸ்தி பண்ணி விடுறது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, லைஃப்ல வந்து வாழ்க்கைய அப்படியே பெரட்டி போடுற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து சனி பகவான் உங்களுக்கு குடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு சில ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல வரக்கூடிய அதிர்ஷ்டம் மறைஞ்சிருக்குங்க அந்த இடத்துல. அந்த இடத்தையும் தடைப்படுத்தி குடுத்திருந்திருப்பாருங்க. அந்த சனி பகவான உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால பார்க்குறாருங்க. இந்த சூழ்நிலையில சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறாரு. இந்த 138 நாட்கள் உங்களுக்கு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாங்க. 11ஆம் இடத்த தடை பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இன்னைக்கு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுவாருங்க. நெறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கிரிமெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் தாரம் திருமணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க 2ஆம் தாரம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா நீண்ட நாளா ஆசை நிறைவேறாம இருந்துச்சுன்னா, அது நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. முகம் பொலிவடையுங்க. முடி கொட்டுறது நிக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆவீங்க. முகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தை பேருக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கிளியர் ஆகும். குழந்தையினால உங்களுக்கு நல்ல பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வம் கோவிலுக்கு நெறைய பேருக்கு போறதுக்கு தடைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகும். பூர்வீக சொத்துல ஏதாவது சனி பகவான் பிரச்சனை குடுத்துட்டு இருந்தாருன்னா, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் மாற்று மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளா உங்கள பிரச்சனை பண்ணிட்டு இருந்த முட்டி வலி, இடுப்பு பெயினு, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, க்யூர் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. கோர்ட்ல இழுபறியா இருந்த கேஸ் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கையில கிடைக்காம இருந்த அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு உங்க ஜாதக கட்டம் நல்லா இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேர் வந்து ரிசர்ச்சு, பிஹெச்டிலாம் பண்றவங்க ஸ்டக் ஆகியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட் வந்து ஒரு ஜாக்பாட்டான பீரியட் அப்டின்னே சொல்லலாம்ங்க. அதேமாரி இந்த வக்கர சனியோட இந்த பீரியட நீங்க வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற உப்பிலியப்பன் கோயில்ல போயிட்டு ஒரு நெய் தீபம் போடுங்க. அந்த பெருமாளுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணி குடும்பத்தோட பகிர்ந்து சாப்பிடுங்க. துளசி மாலை ஒண்ணு அந்த பெருமாளோட உயரத்துக்கு மனசார வாங்கி போட்டு ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு வாங்க. சனி பகவான் நெறைய நல்ல விஷயங்கள உங்களுக்கு அள்ளிக் குடுப்பாருங்க. என்னால அவ்வளவுலாம் செலவு பண்ண முடியாது சார். கஷ்டப்படுறேன் சார். வீட்டுக்கு பக்கத்திலேயே வீட்லயே ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில சூஸ் பண்ணி, அந்த சிவனுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பன்னீர் அபிஷேகம், சனிக்கிழமை அன்னைக்கு எள் தீபம் போட்டு ஆத்மார்த்தமா வணங்கி வாங்க. சனி பகவானோட காயத்ரி மந்திரத்த 108 தடவ சொல்லிட்டு, முழு கோயிலையும் 9 தடவ சுத்தி வந்தீங்கன்னா, கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு கண் திறந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் குடுப்பாருங்க.